Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்றைக்கி டேட்டு 13/6/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ நீட் யூஜி 2025 எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஆன்லைன் அப்ளிகேஷன் போயிட்டுருக்குது. இப்போது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இது தேவைப்படலை அப்படின்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன், ஒவ்வொரு அப்டேட்டு கவுன்சிலிங் தொடர்பாகவும், MBBS அட்மிஷன் தொடர்பாகவும், செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. அதில் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கணும். நேரில் போய் கேட்கக்கூடாது, நேரில் வாங்க முடியாது. ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இன்னமும் ரிசல்ட் வராதனால, நீட் யூஜி 2025 ரிசல்ட் வராததுனால எலிஜிபிள் மார்க் 0லிருந்து மேக்ஸிமம் மார்க் 720 வரைக்கும் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இப்போது இது யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். எல்லாருமே அப்படின்னா யாருக்கெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போது நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க. நீங்கள் HSC, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் சமச்சீர் கல்வியில் தமிழ் வழியிலையோ ஆங்கில வழியிலையோ படிச்சிருக்கிறீங்க, ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் வாங்க வேண்டியதில்லை. அடுத்தது CBSE கேண்டிடேட், நீங்கள் இந்தியாவுக்குள்ளே CBSE படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் வாங்க வேண்டியது கிடையாது. அதே போல் ICSE சிலபஸில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் வாங்க வேண்டியதில்லை. இப்போது அதர் தேன், இப்போ நம்ம இது வரைக்கும் சொன்ன இந்த கேட்டகரியை தவிர மற்ற போர்டில் படித்த மாணவர்களாக இருக்கிறீங்க, வேறொரு ஸ்டேட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கிறீங்க, உங்கள் அப்பாவினுடைய உங்கள் பெற்றோர்களுடைய பணி நிமித்தமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு மாநிலத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க, அங்கே இருக்கிற ஸ்டேட் போர்டு சிலபஸில் படித்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளை ஃபார் ஆன்லைன் இஷ்யூ ஆஃப் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். அப்போ இது ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் +2 கண்டக்டட் பை ஸ்டேட் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் தமிழ்நாடு. இது யாரெல்லாம் அப்ளை பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீட் நாட் அப்ளை யாரெல்லாம்னா தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தா வாங்க வேண்டியதில்லை, CBSE இன் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தா வாங்க வேண்டியதில்லை, CBSE இன் அதர் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அண்டு CBSE ஸ்கூல் அவுட் சைடு இந்தியா. CBSE போர்டில் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாலும் சரி, இந்தியாவுக்குள்ளே எந்த ஸ்டேட்டில் படிச்சிருந்தாலும் சரி, அவுட் சைடு இந்தியாவில் படிச்சிருந்தாலும் அவங்களும் வாங்க வேண்டியதில்லை. கவுன்சில் ஃபார் த இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் CISCE அவங்களும், ISC ஸ்கூல் இன் தமிழ்நாடு, ISC ஸ்கூல் இன் அதர் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அண்ட் ISC ஸ்கூல் அவுட் சைடு இந்தியா, இந்த போர்டில் படித்தவங்களும் வாங்க வேண்டியது இல்லை. த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வில் நாட் பி இஷ்யூடு இன் பர்சன். நேரடியாக எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் போய் கையில் வாங்க முடியாது. இஷ்யூ ஆஃப் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இஸ் ஒன்லி இன் ஆன்லைன் மோட். ப்ளீஸ் யூஸ் டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப் அண்ட் அவாய்டு மொபைல் ஃபோன் டு அப்ளை. நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு டெஸ்க்டாப்லேயோ இல்லைன்னா லேப்டாப்லேயோ அப்ளை பண்ணுங்கள், கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ப்ளீஸ் ரெஃபரஸ் F5. ஒன்ஸ் நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு F5 F5 பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு F5 பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ப்ளீஸ் யூஸ் ஒன்லி ரெஜிஸ்டர் மெயில் ஐடி ஃபார் ஆல் கம்யூனிகேஷன்ஸ் ரிலேட்டட் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். மெயில் ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் அப்லோட் கிளியர் விசிபிள் டாக்குமெண்ட் இன் PDF ஃபார்மேட். அந்த PDF ஃபார்மேட் என்னென்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. 70 KBலேருந்து 150 KBக்குள்ளே அந்த டாக்குமெண்ட் இருக்கணும். ப்ளீஸ் செக் த ஃபில்டு அப்ளிகேஷன் பிஃபோர் சப்மிஷன். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்குமெண்ட்டெல்லாம் உங்களுடைய அப்ளிகேஷன்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க. மெடிக்கல் சிங்கிள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் MBBS, BDS, BSMS, BUMS இந்த கோர்ஸுக்கெல்லாம் ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பர்டிகுலர்ஸ் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு 1416 rupees டுவர்ட்ஸ் த ஃபீஸ் இஷ்யூ ஆஃப் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். இதில் 1200 ரூபாய் ப்ளஸ் 18% GST. டோட்டல் அமௌண்ட்டு 1416 rupees. கேண்டிடேட் அப்ளைங் ஃபார் மெடிக்கல் டிகிரி கோர்சஸ் have to remit the 1400 plus 252 to get that எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். ஓகேங்களா? சரி, இதுவே NRI கேண்டிடேட்டாக இருந்தால் NRI கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் NRI கேண்டிடேட்டுக்கு 30,680 rupees, 30,680 ரூபா, 26,000 ரூபாய் ப்ளஸ் GST 4,680. ஓகேங்களா? இந்த அமௌண்ட்டை கட்டிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கி கொள்ளலாம். அதுவே வந்து ஃபாரின் நேஷனல்ஸாக இருந்தால் அவங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவுன்னா 40,000 ப்ளஸ் 7,200 ரூபா GST, 47,200 ரூபாய். இதுக்கான எலிஜிபிள் மார்க் 0 மார்க்கிலிருந்து 720 மார்க் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த போர்டில் நான் வந்து அதாவது மேலே சொன்ன ஹையர் செகண்டரி, CBSE, ICSE இந்த போர்டில் படிக்காத மற்ற மாணவர்களாக இருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி ஆன்லைனில் பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? சரி, இப்போது அதுக்கான வெப்சைட்டு www.tnmgrmu.ac.in. நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, இதில் என்னவெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அகடமிக் இயர் 2025 போட்டுக்குங்க. செலக்ட் கொடுத்து கோர்ஸ் கேட்டகரி MBBS, BDS, BSMS இதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்தது என்டர் நேம், கேண்டிடேட்னுடைய நேமு, அவருடைய ஃபாதர் நேமு, நேஷனாலிட்டி, அப்புறம் எந்த கண்ட்ரி, டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர், அப்புறம் இமெயில் ஐடி, அப்புறம் இதெல்லாம் கொடுத்துட்டு அதன் பிறகு இனிஷியல் நேமு, பின்னாடி வர இனிஷியல், ஜெண்டர் மேலா ஃபீமேலா, தேர்ட் ஜெண்டரா, என்ன கம்யூனிட்டியில் வரீங்க, உங்களுடைய ஆதார் நம்பரு, அதுக்கப்புறம் ஏஜ் குரூப், ஏஜ் என்ன, ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு சென்ட் OTP கொடுக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாஸ்டு குவாலிஃபையிங் கோர்ஸு, அப்புறம் மந்த் அண்டு இயர் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, அப்புறம் இன்ஸ்டிடியூட் எந்த கண்ட்ரியில் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ரோல் நம்பர் என்ன, எந்த போர்டில் நீங்கள் படித்தீங்க, அந்த குவாலிஃபையிங் கோர்ஸை படித்ததுக்கான இயர் எந்த இயர், இன்ஸ்டிடியூஷனுடைய ஸ்டேட் என்ன, அப்புறம் நம்பர் என்ன, அப்புறம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் டெலிவரி டீட்டெயில், எந்த மோடில் டெலிவரி வேணும், ஆன்லைனில் மட்டும்தான், அப்புறம் பின்கோடு என்ன, அட்ரஸ் என்ன, அப்புறம் ப்ளீஸ் அப்லோட் ஆல் த ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், அதை வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நேம், அப்புறம் ஃபைல் நேம் அப்லோட் பண்ணுறதுக்கு, அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போது நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணதுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் பேமெண்ட் டீட்டெயில், முன்னாடி கொடுத்த அந்த பேமெண்ட் டீட்டெயிலு, அதுக்கான GST, டோட்டல் அமௌண்ட் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஒன்ஸ் சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில்
நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டையும் வாங்கி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணலாம். கடந்த ஆண்டுகளில் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வர்றதுக்கு லேட் ஆச்சு. ஸோ அப்ளை பண்ணதுக்கான அந்த அக்னாலஜ்மெண்ட் இருக்கும். அந்த அக்னாலஜ்மெண்ட்டை வந்து என்க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கவுன்சிலிங்கில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். பிஃபோர் கவுன்சிலிங், அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். அந்த நேரத்தில் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you. Have a nice day.